எப்பதான் அனுப்ப போறீங்க? காரணம் எல்லாம் சொல்லாதீங்கய்யா. யோ, ஆர்டர் கொடுத்ததை எப்பயும் அனுப்ப போறீங்க? இங்க கஸ்டமர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. இல்ல போன் பேசிட்டு கூட இது பெரிய தொல்லையா போச்சியா? என்னையா நீ? சரி சரி, மறுபடியும் போன் பண்ணிக்காத, புரிஞ்சுதா? வச்சிடறேன். வாப்பா. அப்பா இவன் தான்ப்பா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆமா. என் ஃப்ரெண்ட் அருள். நம்ம கடை விளம்பரத்தை இவன் தான்ப்பா ஷூட் பண்ண போறான். அப்படியா? சரி. அப்பா, ஆட்ல யார மாடலா போடணும்னு என்கிட்ட கேட்டான். அதை எங்க அப்பா தாண்டா செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். மாடல்ஸ் போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு யார் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட் போயிடலாம்ப்பா. போட்டோஸ் எல்லாம் கொடுப்பா, பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடலாம். போட்டோஸ் கொடுறா. இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. தம்பி, எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா? இவங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போனதா அவன் சொன்னானே. என்னடா? இருடா, வெயிட் பண்ணு. அவ எங்களை விட்டு போயிட்டாலும் இப்ப வரைக்கும் எங்க வாழ்க்கையில எல்லா முடிவையும் அவதான்ப்பா எடுப்பா. நீ கொடுத்திருக்கிற போட்டோல எந்த பொண்ணு ஓகேன்னு என் பொண்டாட்டி பார்த்து சொல்லட்டும். மகேஸ்வரி, நீ சொல்லுமா, உனக்கு இந்த பொண்ணு ஓகேவா? உங்க அம்மா ஓகேன்னு சொல்றத எப்படி அவங்க அப்பா தெரிஞ்சுப்பாரு? அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவுக்கு ஓகேன்னா அவங்க போட்டோல இருந்து பூ கீழே விழும், அதை வச்சு தெரிஞ்சுப்பாரு. பூ விழுமா? எப்படிரா விழும்? போட்டோவை தட்டி விட்டா தானே விழும். இவன் அப்பா மட்டும் இப்படி இருந்தா பரவாயில்ல, இவனும் இப்படிதான் இருப்பான் போல இருக்கே. என்னம்மா, இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா விடுமா. அடுத்து வேற ஒரு பொண்ணோட போட்டோவை நான் காட்டுறேன். ஆஹா, இருக்கிறது 2 போட்டோ. இதுவும் ஓகே ஆகலையா? எப்படியாவது இது ஓகே ஆயிடணுமே. இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாமா?